நமது முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போக விட மாட்டார், பயப்படாதே. ஏசாயா 57:16. நான் எப்போதும் வழக்காட மாட்டேன், நான் என்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை. ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. ஆத்துமாக்களை மிகவும் நேசிக்கிற தேவன் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். அதனால் அந்த ஆத்துமாக்களை சோர்ந்து போக விட மாட்டார். அதுவும் தமது முகத்துக்கு முன்பாக ஒரு நாளும் சோர்ந்து போகவே விட மாட்டார். ஆத்துமாக்கள் அவரது முகத்திற்கு விலகி தூரமாக இருக்கும்போது வேண்டுமானால் சோர்வுகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் அவரது பிரகாசமான முகத்துக்கு முன்னால் எல்லா சோர்வுகளும் நீங்கி உற்சாகமாய் வாழ்வோம். எந்த தகப்பனுக்கும் தனது பிள்ளை தனது கண்ணுக்கு முன்னால் சோர்வாக இருப்பது பிடிக்கவே பிடிக்காது. கண்ணுக்கு தெரியாத இடத்தில் பிள்ளைகள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, தனது கண்ணுக்கு முன்பாக கஷ்டப்படக்கூடாது என்றே நினைப்பார்கள். சாதாரண நாமே நமது பிள்ளைகள் நமக்கு முன்பாக கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கும் போது நம்மை உண்டாக்கிய தேவன் நிச்சயமாக பல ஆயிரம் மடங்கு நம்மை குறித்து யோசிப்பார். நமது கஷ்டங்களையும் சோர்வுகளையும் நீக்குவதற்கு தேவையான அனைத்தையும் செய்வார். நாம் தேவனுடைய முகத்திற்கு முன்பாக செல்ல வேண்டும் என்றால் நாம் முதலாவது அவருடைய பிள்ளைகளாக வேண்டும். நாம் முற்றிலும் அவருடைய பிள்ளைகளாகாத வரை சோர்வுகளை சந்திக்கத்தான் செய்வோம். பிள்ளை என்ற ஸ்தானத்திற்கு வந்து எல்லாவற்றிற்கும் அவருடைய முகத்தையே நாம் நோக்கி பார்க்கும்போது அவர் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நீக்கி நம்மை சோர்வடைய விடாமல் பாதுகாக்கிறார். திட்டகுமாரன் உவமையிலிருந்து கூட இதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும். தகப்பன் வேண்டாம் என்று சொல்லி அவருடைய முகத்தை விட்டு தூரமாக விலகிச் சென்றான் இளையகுமாரன். கடைசியில் அவனுக்கு நடந்தது என்ன? அவன் ஊதாரியாய் அலைந்து தனது ஆத்துமாவை கெடுத்து போட்டான். ஒரு நாள் அவனுடைய ஆத்துமா உணர்வடைந்தது. தனது தகப்பனின் முகத்திற்கு முன்பாக இருந்திருந்தால் இப்படிப்பட்ட நிலை வந்திருக்காது என்று மனம் திருந்தினான். தகப்பனின் முகத்தை தேடி ஓடி வந்தான். சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். உங்கள் ஆத்துமா சோர்ந்து போய் காணப்படுகிறதா? பயப்படாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாருங்கள். உங்கள் சோர்வை அவரிடம் காண்பியுங்கள். எந்த ஆத்துமாவும் சோர்வாய் இருப்பது அவருக்கு பிடிக்காது. உங்கள் ஆத்துமாவையும் உயிர்ப்பித்து சந்தோஷப்படுத்துவார். ஆமென்.